வணக்கம் உறவுகளே. இன்றைய சிறுகதை பெரிய கற்கள். வகுப்பறைக்குள் நுழைகிறார் நிர்வாக பாடங்கள் எடுக்க வந்த ஒரு பேராசிரியர். மாணவர்களே, இன்று நாம் செய்முறை விளக்கத்துடன் ஒரு பாடத்தை கற்போம். வாய்ப்புறம் அகலமாய் இருந்த ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஜாடியை எடுத்து வர செய்தார் பேராசிரியர். ஜாடி ஒரு மேஜையின் மீது வைக்கப்படுகிறது. 7-8 பெரிய கற்களை எடுத்து வர செய்த பேராசிரியர் அவற்றையும் மேஜையின் மீது வைக்கிறார். பின் கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஜாடிக்குள் போட ஆரம்பித்தார். ஜாடி நிறைந்தவுடன் மாணவர்களை பார்த்து கேட்கிறார், ஜாடி நிறைந்து விட்டதா? அனைத்து மாணவர்களும் கோரஸாக எஸ் சார். சலனமில்லாமல் நல்லது என்ற பேராசிரியர் பின் சிறு சல்லிக்கற்களை கொண்டு வர செய்தார். அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து ஜாடியினுள் போட ஆரம்பித்தார். பெரிய கற்களின் இடைவெளியில் ஜல்லிக்கற்கள் நுழைந்தன. ஜாடியை குலுக்கிவிட ஜல்லிகள் கிடைத்த இடைவெளிகளை ஆக்கிரமிப்பு செய்தன. ஜாடி நிறைந்தவுடன் மாணவர்களை பார்த்து கேட்கிறார், ஜாடி நிறைந்து விட்டதா? வகுப்பறையில் நிசப்தம். ஒரு மாணவர் மட்டும் அப்படி நிச்சயமாக சொல்லிவிட முடியாது என்றார். மெல்லிய புன்னகையுடன் நல்லது என்ற பேராசிரியர் பின் ஒரு வாளி நிறைய ஆற்று மணலை கொண்டு வர செய்தார். மணலை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட போட கிடைத்த இடைவெளிகளில் மணல் ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்தது. ஜாடியை குலுக்கிவிட மேலும் மணலை அள்ளி போட முடிந்தது. ஜாடி நிறைந்தவுடன் மாணவர்களை பார்த்து கேட்கிறார், ஜாடி நிறைந்து விட்டதா? இப்பொழுது வகுப்பறை முழுவதும் கோரஸாக நிச்சயமாக இல்லை என்று கூறினர். சிரித்த பேராசிரியர் நல்லது என்றவாறே ஒரு வாளி நிறைய தண்ணீரை கொண்டு வர செய்தார். தண்ணீரை ஊற்ற ஊற்ற மணலை கரைத்து கொண்டு தண்ணீர் நிறைந்தது ஜாடியினுள். ஜாடி நிறைந்தவுடன் மாணவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் பேராசிரியர். ஜாடி நிறைந்து விட்டதா என்று இப்போது கேட்கப் போவதில்லை. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஒரு மாணவர் எழுந்தார். நமது நேர நிர்வாகம் என்பது குறிப்பிட்ட வேலைகளை அதற்குள் செய்கிறோம் என்பதல்ல. எவ்வளவு வேலை செய்து கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட கால அளவுக்குள் மேலும் சில சிறிய வேலைகளையும் முடிக்க முடியும் என்றார் மாணவர். இல்லை, அதுவல்ல பாடம், பேராசிரியர் பதிலுரைக்கிறார். பெரிய கற்களை நீங்கள் முதலில் ஜாடிக்குள் போடாவிடில் பின்னர் எப்போதுமே அவற்றை நீங்கள் போட முடியாது. ஜல்லிகளும் மணற்துகள்களும் அடைத்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை ஒரு ஜாடியாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பெரிய கற்கள் என்பவை இங்கே உங்கள் அன்பிற்குரியவர்களை, உங்கள் தன்னம்பிக்கையை, உங்கள் கல்வியை, உங்கள் எதிர்கால கனவுகளை, குறிக்கோள்களை குறிக்கின்றன. இவற்றை அந்தந்த கால நேரங்களில் சரியாக உள்ளிடாவிட்டால் பின்னர் அவற்றை உள்ளிட முடியாது. விளைவு. ஆகவே இன்று வீட்டுக்கு செல்லுங்கள், நன்றாக தூங்குங்கள், காலையில் எழுந்து உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், பெரிய கற்கள் என்பவை எவை? என் வாழ்க்கையில் யாவை? இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பெரிய கற்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கதையின் மூலமாக நல்ல விளக்கத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெரிய கற்கள் எதுவென்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.